ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா? ஐபிஎல் சாட்டர்டே மத்தியானம் 3:30 மணிக்கு மேட்ச் இருக்குல்ல, சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அட் சேப்பாக். இது நானாக இருந்தால் நான் தான் ஃபிலிமிங் நினச்சிங்க ஃபார் அ மூமெண்ட். ஓகே, இந்த பிளேயிங் 11 ப்ளஸ் திஸ் இம்பாக்ட் பிளேயர் தான் நான் வைப்பேன். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட நிறைய கிரிக்கெட் நாலேஜ் இருக்குது. யங்ஸ்டர்ஸு உலகத்தையே கையில் வச்சுருக்கீங்க, ஃபோனில், ஸ்மார்ட் ஃபோனில். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இட் மேட்டர்ஸ். ரைட். சோஷியல் மீடியா எங்கே திரும்பவும் கான்வே வேர் இஸ் ஷோ வே டு கான்வே அப்படின்னு தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரைட். பேட்டிங் ஆர்டர் ஷுட் பி சார்ட்டட் அவுட் டெஃபினெட்லி. ஏன்னா இந்த ஆர்டர் வேலைக்கு ஆகாது. இந்த 3 மேட்ச் விளையாண்டாங்க இல்லையா, யூ டிட் நாட் சேஸ். 196 சேஸ் பண்ண முடியல, 183 சேஸ் பண்ண முடியல. ஆர்சிபிக்கு எதிரையாகட்டும், ராயல்ஸ் ஆகட்டும். அண்ட் சென்னையிலே 158 கஷ்டப்பட்டு சேஸ் பண்ண மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக. பவர் ஹிட்டர் இந்த மிடில் எக்ஸப்ட் டூபே, சிவம் டூபே. அவர் இம்பேக்டாக தான் நீங்கள் கொண்டு வரீங்க. அது மகா பெரிய தப்பு இம்பேக்டாக கொண்டு வருது. ஐல் டெல் யூ வை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிதத்தில் இருப்பாங்க, ஃபீல்டிங்கு, ஓடுறது, ஒடியாறது, கிரவுண்டு உள்ளேயே. யூ வில் ஃபீல் தட் நான் பார்ட் ஆஃப் த இதுன்னு டீம்னு. அதை விட்டுட்டு 4 ஓவருக்கு தேவைப்பட்ட உன்னை யூஸ் பண்ணும். அது வரைக்கும் ஹோட்டலில் உட்காரு, ஃபோன் பண்ணி சொல்கிறேன் கிளம்பி வா பேட்டிங்கு இம்பேக்டாக சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. இப்போ மட்டும் அவர் ஃபீல்டிங்கில் இருந்தாருன்னு வச்சுங்களேன், 20 ஓவர் ஃபீல்ட் பண்ணும்போது பிரில்லியண்டாக 2 கேட்ச் பிடிக்கலாம், தேவைப்பட்ட ஒரு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுக்கலாம், ஒரு கண்டெயின் பண்ணலாம். இதெல்லாம் உங்கள் பேட்டிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும். யூ வில் கெட் கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. இஸ் ஆல்ரவுண்டர் தானே, நாட் ஆஸ் பிக் அஸ் ஆல்ரவுண்டர் ஆஸ் கபில் தேவ். பட் அவர் ஆல்ரவுண்டர் நம்போது இந்த 2 கேட்ச் பிடிக்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பூஸ்ட் ஆகும். எப்போ ஒரு டீம் வந்து கடைசி ஓவரில் 26 ரன் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அது டிஜெக்டடாக தான் உள்ளே போயிட்டு வெளில வருவீங்க. 19 ஓவர் ஃபீல்டிங் பண்ணது வேஸ்ட்டாக போயிடும். அந்த 5 நிமிஷத்தில் வந்துடும். டெஸ்ட் மேட்ச் இல்லை, நாளைக்கு T20 பார்த்துக்கலாம். 1 டேயில் பிரேக்கில் 2 பிரேக் இருக்குது, 45 நிமிஷம் பிரேக் இருக்குது. அதனால் இம்பாக்ட் பிளேயரை அவரை வைக்காதீங்க. சிவம் டூபே ஷுட் பி இந்த பிளேயிங் 11. தேவைப்பட்ட போலிங் போடுங்க, லெட் ஹிம் ஃபீல்ட், லெட் ஹிம் டேக் 1 or 2 பிரில்லியன்ட் கேட்ச். லெக்ஸ் எல்லாம் வார்ம் அப் ஆகும். பேட்டிங் பண்ண வரும்போது அதை விட்டுட்டு வரும்போதே சரி நம்மளால அடிக்கதான் முடிவு போயிருக்கு அப்படின்னு வரும்போது மைண்ட் செட் போயிடும். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது. பேட்டிங்ல வந்து ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் மட்டும் தான் கிளிக் ஆகுறாங்க. பாக்கி யாருமே பண்ணல. அதை விட்டா தோனி அடிக்கணும்னு எல்லாம் தோனி தான் அடிக்கணும். தோனி நடுவில் 7 பேர் என்ன பண்றாங்க சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேர் கேட்டீங்க பேட்டிங் ஆர்டர் சொல்லுங்க சார். நான் எப்போதும் சொல்றது ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ். யார் உன்னோட மேட்ச் வின்னர், யார் ஃபிட்டா இருக்கா உங்களுக்கு ஐடென்டிஃபை. உங்களுக்கு தான் தெரியும் நெட்ஸ்ல என்ன நடக்குதுன்னு. டோன்ட் கேரி எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பிக் நேம்ஸ். எக்ஸ்ட்ரா லக்கேஜ்லாம் தூக்கி போனீங்கன்னா அப்படி தான் ஓ பெரிய ஆள்பா எப்படி ஒரு அது மாதிரி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு தேங்க்ஸ் சொல்ல மறந்துடு. அது ரொம்ப முக்கியம். அதனால தான் நிறைய வீடியோஸ் போட முடியுது. இல்லைன்னா வர வியூஸுக்கு சுத்தமாக முடியாது. இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக சில ரிவ்யூலாம் போட முடியறதில்ல என்ன. ஏன்னா ஏகப்பட்ட ஒர்க் லோட் இருக்குது, அவ்வளோ ரிட்டர்ன் இல்லை, எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பால்ராஜ் என்றவர் 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் பால்ராஜ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணி லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது. 40 rupees தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட். சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் தி சேனல் டு க்ரோ. பாருங்கள் எத்தனையோ மேட்ச் மிஸ் ஆச்சு. மும்பை இந்தியன்ஸ் போட்டேன், இப்போ ஹார்திக் பாண்டியா பேசுகிறது கேட்டால் மும்பை உயிர் சார் அப்படிம்பாங்க. 200 பேர் கூட பார்க்கல. அப்புறம் எப்படி 40,000 பேர் பார்த்தா தான் ஏதாவது ஒரு ஃபண்டு வரும். எவ்வளோ டைத்தனை வேஸ்ட் பண்ணுறது இல்லை இல்லையா. அதனால் இந்த கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிவ் சான்ஸ் டு யங்ஸ்டர்ஸ். இவங்கெல்லாம் கொடுக்கல. விக்னேஷ் புதூர், மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே 3 for 32 இதே சேப்பாக்கில். அஸ்வினும் திறனாரு, ஜடேஜாக்கு விக்கெட்டே கிடைக்கல. இங்கேயே பிறந்து வளர்ந்து இங்கேயே எவ்வளோ மேட்சஸ் விளாண்டாங்க. அப்புறம் பாருங்கள் எஸ்ஆர்ஹெச், ஜீஷான் அன்சாரி லெக் ஸ்பின்னர். அவர் லெக் ஸ்பின்னர்ஸ் ஆர் விக்கெட் டேக்கர்ஸ். 3 for 42 வச்சு டெல்லி கேபிட்டல்ஸ். 1 for 25 நேற்று கேகேஆருக்கு எதிராக எஸ்ஆர்ஹெச். அப்புறம் ஃபாஸ்ட் பாலர் இருக்கு அஸ்வினி குமார், மும்பை இந்தியன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 4 for 24 லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். இந்த புலிபாண்டி கலீல் மாதிரி இல்லை, நிறைய விக்கெட் எடுப்பார். கேகேஆருக்கு எதிராக எடுத்தார் 4 for 24. அதுவும் அந்த எல்லாம் அடிக்க போய் அவுட் ஆகல. எல்லாருமே தேவர் சம்மார் போல்டு சம்மார் LBW கிளியர் கட்டாக அவுட் பண்ணது. கலீல் அஹமத் தானே உங்களுக்கு டீப்பில் கேட்ச் பிடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்துகிட்டு போய் ஒரு வேஷம் புலி வேஷம் அப்படி பண்ணிட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். பவுண்டரியில் கேட்ச் பிடிக்கிறதுல ஒரு விக்கெட்டாக அது வெளில போய் விழுற பால் கொஞ்சம் மிஸ்டைம் எங்கே ஆயிருக்கும். யார் ஒருத்தர் காட் பிஹைண்டு லெக் பிஃபோர் போல்டு பண்ணுறாலும் அவங்க தான் பிரில்லியன்ட் போலர்ஸ். பண்ணார்ல இந்த அஸ்வினி குமார். அப்புறம் இன்னொருத்தருக்கு வர ஹர்ஷத் கான், குஜராத் டைட்டன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 1 for 17 டெபு மேட்ச். யார் அவுட் பண்ணுறாரு? விராட் கோலியை ஷார்ட் பிச் பால் போட்டு அவர் மிட் விக்கெட்டில் கேட்ச் பிடிக்க வச்சார். இது எந்த இடத்துல? அதுவும் சின்னசாமி ஸ்டேட் இதில் பேட்டிங் பேரடைஸில். ஸோ இவங்களுமே யங்ஸ்டர் தான். இவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நம்ம சொன்ன பிள்ளைல 1-2 மேட்ச் தான் விளையாடி இருக்காங்க. டொமஸ்டிக் நிறைய விளையாடுங்க விடுங்க. இப்போ அஸ்வின் மாதிரி ஆட்கள்லாம் இவ்வளோ வருஷம் விளையாட்டு என்ன யூஸு? இப்போ கேட்பீங்க ஏன் அஸ்வின் டீமில், இப்போ நான் சொல்லப்பட்ட டீமில் அஸ்வின் இல்லை. ஏன்னா
10 ஓவர் போட்டிருக்காரு இந்த டோர்னமெண்ட்டில். 99 ரன், கிட்டத்தட்ட 100 ரன். ஒவ்வொரு ஓவருக்கு 10 ரன், 3 விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சது. ரைட், இந்த அஸ்வின் போடுற 10 ஓவருக்கு 100 ரன் அந்த மாதிரி போலிங் அதோட பெட்டராக போடுவார் ரச்சின் ரவீந்திரா. ஸோ வை யூ நீட் him, ஐ டோன்ட் நோ. அப்போ தான் என்னடா ஓவர்சீஸ் தான். பிரிங் இன் கான்வே, க்ளோஸ் யுவர் ஐஸ், பிரிங் இன் கான்வே. இல்லைனா 10 பிளேயரோட விளையாடுங்க. ஓகே, கான்வே, ருத்ராஜ், இதான் என்னோட பேட்டிங் ஆர்டரோட சொல்கிறேன். நான் இப்படி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம். நோ கான்வே, நோ பிளே ஆஃப். நேற்றே ஒரு வீடியோ போட்டேன், நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. ரைட், கான்வே, ருத்ராஜ், ரச்சின் ரவீந்திரா 3, சிவம் டுபே 4 மெயின் லெவலில் இருக்கணும். நாட் இம்பேக்ட் பிளேயர். நம்ம மேலே சொன்ன என்னென்ன காரணம்னு, தட் வில் கிவ் ஹிம் கான்ஃபிடென்ஸ்னு. 5வது விஜய் சங்கர் அப்வியஸ்லி. 6வது பிரிங் திஸ் பாய் ஆண்ட்ரூ சித்தார்த், 18 வயசு பையன். சேப்பாக் சூப்பர் கில்லிஸுக்கு விளையாடினாப்புல நிறைய மேட்சஸ். தமிழ்நாடு பிரீமியர் லீக்கில் கலக்கிருக்காப்புல அந்த பையன். எப்போ தான் சான்ஸ் கொடுப்பீங்க? 18 வயசு பையன். சச்சின் டெண்டுல்கர்லாம் 16 வயசில் சான்ஸ் கொடுத்தாங்க. அப்போது அது லெட் ஹிம் பிளே. ஆச்சா, இது பியூர்லி ஆஸ் அ பேட்ஸ்மேன். 7ஆம் நம்பர் டெஃபினெட்லி ஜடேஜா. ஆச்சா, 8 எம்எஸ் தோனி. எம்எஸ் தோனி 15 ஓவருக்கு அப்புறம் டிஃபென்ஸு. 10வது ஓவர்லேயே பிளேயருக்கும் ஓடணும், இவருக்கும் ஓடணும். ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்டு, 120 பால் கீப்பிங் பண்ணணும், ஸ்டம்பிங் பண்ணணும், டிஆர்எஸ் எடுக்கணும், ரன் அவுட் பண்ணணும், பாலை கலெக்ட் பண்ணணும். ஏகப்பட்ட வேலை. இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். ஆச்சா, அதனால் அவர் நம்பர் 8 எம்எஸ் தோனி. நம்பர் 9 பிரிங் திஸ் பாய் அன்ஷுல் கம்போஜ், போலிங் ஆல்ரவுண்டர். அவர் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர், யங். யூ ஷுட் டெஃபினெட்லி பி இந்த சைடு. எப்போ தான் நீங்கள் பில்டப் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் சீசனுக்கு? அப்புறம் வேண்டான்னு அமிச்ச சாம்காரனை திருப்பி கூப்பிட்டு வர்றது, வாட் இஸ் த பாயிண்ட்? 10ஆம் நம்பர் நூர் அஹமத் அப்வியஸ்லி. அண்ட் 11வது பத்திரானா. ஆச்சா, அந்த 4 ஓவர்சீஸ் பிளேயர் வில் பி கான்வே, ரச்சின், நூர் அஹமத் அண்ட் பத்திரானா. எங்க சார் கலீல் அப்படின்னு கேட்பீங்க. லேட் நம்ம வசீம் அக்ரம், ட்ரெண்ட் போல்ட்டு, லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர், வெரி சி மிச்சல் ஸ்டார்க், அந்த அளவுக்கு போடுவார இருக்காரு இம்பேக்ட் பிளேயர். அவ்வளோதான். எப்படி அவர் ஒன்றும் ஃபீல்டிங்கில் எப்படியும் ஒன்றும் அஜயில் அப்பா ஜாண்டி ரோட்ஸ் பண்ண ஃபீல்டிங்கில் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. லைபிலிட்டி தான். ஸோ அதனால் அவரை உட்கார வச்சுருங்க இம்பேக்டாக. யாருக்கு பதில் வைப்பீங்க? அது ஆண்ட்ரூ சித்தார்த்துக்கு பதிலாம். யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தால் ஆண்ட்ரூ சித்தார்த்தை விளையாட்டும், செகண்ட் பேட்டிங் இல்லைன்னா கலீல் விளையாட்டும், எய்தர் வே. ரைட், இப்போ ஆர்டராக சொல்லிட்டேன்னா, இப்போ இதில் 7 பேட்டிங் ஆப்ஷன் தெரியுது எனக்கு. போதும் 7 பேட்டிங் ஆப்ஷன். கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாட் ஆகட்டும், எம்எஸ் தோனி ஆகட்டும், ரச்சின் ரவீந்திரா, டூபே, ஆண்ட்ரூ சித்தார்த் அண்ட் விஜய் சங்கர். அதே மாதிரி நீங்கள் போலிங்கை 8 கூட நீங்கள் இல்லைனா பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட் போலிங் அன்ஷுல் கம்போஜ் அண்ட் பத்திரானா. இம்பேக்ட் பிளேயராக கலீல் அஹமது. ஸோ 3 பேசர் ஆகிடுச்சா. 3 ஸ்பின்னர் இருக்காங்க ஆல்ரெடி. ஜடேஜா, நூர் அஹமது இருக்கா. ரச்சின் இஸ் அ டெஃபினெட்லி பெட்டர் ஸ்பின்னர் அண்ட் இன்ஃபார்ம் பிளேயர். எல்லா ஃபார்மேட்டும் விளையாடுறவர். சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் வேறு 7-8 ஓவர் போட்டார்னா பாருங்கள். அஸ்வினோட பெட்டராக தான் போடுவார் அவர். எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று என்ன பண்ண போறீங்க? 13 மேட்ச் விளையாட்டு 14 மேட்சில் வேக்கப் பண்ணி, ஐயோ நெட் ரேட்டுப்பா 12 ஓவரில் 500 அடிக்கணுமாப்பா, அப்புறம் பண்ணிட்டு அப்புறம் ஃபேன்ஸுக்குள்ளே பிரச்சனை எல்லாம் வந்து ஆர்சிபியோட நடந்தது போன சீசன். அதுதான் சொல்கிறேன். அப்போல்லாம் வச்சுக்காதீங்க. இது இல்லாமல் குஷன் வேறு 2 இருக்குது உங்களுக்கு. சிவம் டுபேயும் போலிங் போடுவார், விஜய் சங்கரும் போடுவார். இதுக்கு மேலே என்ன வேணும்? 8 போலிங் ஆப்ஷன் தந்திருக்கேன், 7 பேட்டிங் ஆப்ஷன். இந்த 15 வச்சு உங்களால் ஜெயிச்சு குவாலிஃபை ஆக முடியலன்னா யூ டோன்ட் டிசர்வ் டு பி இன் பிளே ஆஃப். சிம்பிள். லெட் பெட்டர் டீம் கோ. அங்கே போய் சொதப்படுறதுக்கு. அதனால் இந்த இது வச்சா கண்டிப்பாக திஸ் வில் கோ. நம்ம மாதிரியே சொன்ன மாதிரி பின்னாடி திரும்பி பார்த்தா உங்களுக்கு மோயின் அலி, ராய்டு, டேரல் மிச்சல் இவங்கெல்லாம் பேடு கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. யூ ஹேவ் அ கான்ஃபிடன்ஸ். மேலே விளையாடுற ருத்ராஜுக்கு இப்போ ப்ரெஷரில் தான் இருக்காரு. ஐயோ சாம் கரன் பேடு கட்டிட்டாருப்பா அப்படின்னும் போது என்ன ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வரும். அதனால தான் நான் சொல்கிறேன். அவங்களாம் யங்ஸ்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணல. விக்னேஷ் புத்தூர், ஜீஷான் அன்ஸ்வாரி, அஸ்வினி குமார், அர்ஷத் கான், அதுவும் டெல்லி கேபிட்டல்ஸ் எதிர அக்சர் பட்டேல் ஷூர் கேப்டன். அவர் கேப்டன்சி பார்த்து பிரமாதமாக தான் பண்ணிட்டு இருக்காரு. கேஎல் ராகுல் வேறு இருக்காரு. அவருக்கும் பாயிண்ட் டு ப்ரூவ் அந்த ஓனருக்கு, லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டுக்கு. அது ஒன்று இருக்கு. செகண்ட் திங் வந்து அசுதோஷ் சர்மான்னு நினைக்கிறேன் ஒரு பையன். திடீர்னு வந்து தோத்த மேட்சே 66 அடிச்சுட்டு போயிட்டாரு, நாட் அவுட்டு. ஜெயிச்சாங்க ஒரு மேட்ச், எந்த டீம் ஞாபகம் இல்லை. ஸோ இனோவேட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அதே ஆள், அதே டெய்லரு, அதே வாடகைன்னா அதே ரிசல்ட் தான். எனிவே அப்டேட் பண்ணிட்டு கிவ் யுவர் வேல்யூபிள் கமெண்ட். ஒரே பார்த்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.